அழைப்பு குறித்து நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அழைப்பு குறித்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆமே, எத்தனை பேர் உண்மையா இந்த அழைப்பு குறித்து பேசுற நாள்ல இருந்து உங்களுக்குள்ள என்னுடைய அழைப்பு என்ன என்றது எங்களுக்கு புரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இன்னும் தத்தளிச்சுக்கிட்டு தான் பிரதர் இருக்கிறோம் அப்படின்றவங்க. அதுக்குதான் வீட்டுல இருந்து உபவாசம் பண்ணி ஆயத்தமாகும். ரோமர் 1 கொரிந்தியர் எபேசியர் வார்த்தையை கொடுத்தாங்கன்னே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணீங்களா? கேட்டீங்களா? இன்னும் அலமோதிக்கிட்டு இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்னா போக போக ஆண்டவர் காட்டுவாரு. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது சில நேரங்கள் ஆரம்பத்திலே மோசே போல சொல்லிடுவாரு. மோசே, உன்னுடைய பணி என்னன்னா, நீ இப்போ போ, எகிப்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அவங்களை ஆயத்தப்படுத்தி பார்வோனிடத்துல பேசி அவங்கள இருந்து வழிகாட்டி கொண்டாடணும். 40 நாள்ல வர வேண்டியது 40 வருஷம் ஆச்சு. கானானுக்குள்ள வர்றது 40 நாள்ல வர வேண்டியது 40 வருஷமா மாறிச்சு. ஜனங்களுடைய முரட்டானது நிமித்தமா அதை அவங்களெல்லாம் திருத்த வேண்டியதா போச்சு. கொண்டு கானானுக்குள்ள விடணும், விட்டு அவங்களுக்கு கோத்திரங்களை பிரிச்சு கொடுக்கணும். இதுதான் மோசையோட பணி. ஆனா கானானுக்குள்ள போக முடியாதபடி மோசையா மரித்து போனாரு. அழைப்பு பூரணமாகவில்லை. அதை யோசுவா நிறைவேற்றினார். அவருடைய ஆவிக்குரிய மகன் நிறைவேற்றினார். சோ ஆரம்பத்தை கர்த்தர் சொல்லிட்டாரு எரிக்கிற முச்சடியில, உன்னுடைய அழைப்பு இதுதான். மோசையாகிய கேந்தபீம மேக்காய். முச்சடிக்கு என்ன சொல்றது சிங்களத்துல? பாந்தூர. ஏகப்பட்ட ஹமாரி வகை மோஷடி. முச்சடி அபி இல்லைனா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கினிகானமா எரிந்து கொண்டு இருந்தது. கினிகன் வித்தியமுனா எது? மோஷடி. மோட்சடி கினிகன் வித்தியமுனா. அந்த முச்சடி அவியல்ல, எரிந்து சாம்பலாகல. அதுல இருந்து கர்த்தர் பேசினார். மோசே எத்தனை வயசுல? மோசேயோட 80 வயசுல. அப்போ அழைப்பு என்னன்னு சொல்லிட்டு தான் அடுத்த கட்டம் அவரை அனுப்புறாரு. எரேமியா சொல்றாரு, உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கை, உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆனா எனக்கு நீ வேணும் ஒண்ணுமே கிடையாது. முதலாவது ஆங்கிலிக்கன்ல இருந்து பாவியா இருந்தேன், அப்புறம் பெந்தெகோஸ்தேக்குள்ள இருந்து பாவியா வந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு, ஜீவியம் மாறிச்சு. சுவிசேஷம் சொன்னேன். நான் இருக்கிற இடத்துல இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் முழங்கால் போடணும். அவங்க எல்லாம் மாடிபத்தில இருந்தேன். அங்க இருக்கிற எல்லாருக்குமே சத்தியத்தை ஒவ்வொரு நாளும், ஏன்னா அவங்க ரசிக்கப்பட போது பயங்கர ஃபயர். நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் முழுக்க அந்நிய பாஷையில பேசி நிப்பாட்ட முடியாம என்னுடைய சகோதரிகளால் கசின் பெரியம்மட மகள் அந்த ரசிக்கப்பட்ட நாட்கள் ஒவ்வொரு நாள் பைபிள் ஸ்டடி. ஒரு நாள் ஈவினிங் ஆனேன், சரியா ஈவினிங் ஆகணும்னா எல்லாம் முழங்கால் போட்டோன்னு ஜாம் பண்ணேன். நான் முழங்கால் போட்டேன், எல்லாம் வீட்டுக்கு வந்து முழங்கால் போட்டுறாங்க. எனக்கு ஒரு ப்ரேயர் ரூம் செஞ்சுட்டேன். க்ராஸ் எல்லாம் போட்டு ஆண்டவர் சந்திக்கிற இடம் அப்படின்னு போயிட்டு முன்னுக்கு போயிட்டு நல்லா வர்ஷிப் பண்றது. வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கரமா தேவ பிரசன்ஸ் இறங்கிச்சு. பிரசன்ஸ் இறங்கணும்னு எங்க தங்கச்சி ஃபர்ஸ்டா முதலா பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் முழுக்க அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது சாப்பிட்டேன்னு கேட்டா தண்ணி குடிக்கிறேன்னா தகரமா ஒரு நாள் முழுக்க பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு சாப்பிட்ற இதுக்கும் என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறார், நகர்த்திக்கிட்டு இருக்கிறார். எனக்குள்ள ஏதோ பெரிய ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறார். அதை செய்ய ஆரம்பிச்சேன். அப்புறம் வாலிபர் மத்தியில வாலிப தலைவரா பொறுப்பு கிடைச்சு வர்ஷிப் லீடர் இதை உருவாக்குனாரு. அப்புறம் சர்ச்சுக்குள்ள இருந்து கர்த்தர் எல்லாம் உருவாக்குன பிறகு இப்ப நீ இவாஞ்சலிசம் பண்றது வெளியில போனாரு. ஒவ்வொரு இடங்களுக்கும் போனேன். மலையகத்துக்கு வந்துருக்கு, அப்புறம் கேரளா பகுதியில, அவிசாவல்ல, ஒவ்வொரு கிராமங்கள் பட்டணந்தோறும் சுவிசேஷம் சொல்லி கால்நடையா நடந்து போயிட்டு உலர்ச்சிங்கள சிங்கள ஏரியாக்கள்ல சுவிசேஷம் சொல்லியிருக்கோம், சத்தியத்தை சொல்லியிருக்கோம், தெரு வீதிகள்ல இருந்து சொல்லியிருக்கோம், கால்ஃபேஸ்ல போய் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கோம். 1000 கணக்குல இதுக்காகவே ட்ரக்ஸ் எழுதுனேன். 2000 ட்ரக்ஸ் எழுதி சொந்த பணத்துல அச்சடிச்சு 2000 ட்ரக்ஸ் கால்ஃபேஸ்ல ஒரே நாள்ல சத்தியம் என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாருடைய கையில கொடுத்தேன். சுவிசேஷம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமா சர்ச் பைபிள் காலேஜ்
இருந்து ஊழியம், ஸ்டடீஸ் அப்படி போனது இன்னைக்கு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்ய போறாருன்னு தெளிவான ஒரு காரியம் இல்லை. ஆனா எனக்கு கொடுக்கறது நான் செஞ்சுட்டு போகும்போது முன்னுக்கு என்ன வருதோ அதுக்குள்ள அவர் லீட் பண்ணி கொண்டு போவாரு. ஆமே, அப்படி தெரியும், ரைட், இதுதான் இப்படிதான் அப்படின்னு. ஆனா இதுதான் செய்ய போறாருன்றது தெரியாது. ஸோ சில நேரங்கள்ல உங்களோட வாழ்க்கையில இப்படி இருக்கும், என்னால இப்படி தெரியாமலே போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கரெக்டான பாயிண்ட் வந்த உடனே இதுக்குதான் கத்தனை நடத்தினாரு அப்படிங்கிற உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆமே. ஸோ என்ன நீங்க செய்ய வேணும்னா, இப்ப கத்தனை உங்களை எதுக்குள்ள நடத்துறாரோ அதுக்கு நீங்க உண்மை உத்தமா முன்னோக்கி போய்கிட்டே இருங்க. உங்க வீட்டு பக்கம் 4-5 பேரை கொடுத்துருக்கிறாரா, சத்தியத்தை சொல்லுங்க, தெரிஞ்ச பைபிள் ஸ்டடியை கொடுங்க, நீங்க கற்றுக்கொண்டதை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்களோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க, பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தெரிஞ்சதை செய்யுங்க. அப்படி ஒன்னொன்னா செய்ய செய்ய கர்த்தர் அடுத்த கட்டத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். ஆமே. உட்காந்து அழைப்பு இந்த பாட்டு பண்ணாது தானே பண்ண ಕಲಾತಿದೆ ಆನೆ ಬೇಕಾಗಿದೆ ಗುಡಕ್ಕೆಲ್ಲ ಬುದ್ಧಿಯಾಗ್ತದೆ ಒಕ್ಕರಿದೆ ಅದು ದರ್ಶನಕ್ಕೆ ವಿವರಣೆ ಸಿಗತ್ತ ಇನ್ನು ಮೊಣವಾಗಿದೆ ತಂದಿ ನಾನು ಇರಲಕ್ಕಾಗಲ್ಲ ಹಾಂ ಅದಕ್ಕೆ ಕಾಮಿச்சிருக்கிற மேல பாருங்க, சரியா இருக்கு. ஸோ அழைப்புல நீங்க போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை காண்பிப்பார். ரைட். நாங்க கடைசியா நாம பார்த்தது என்னன்னா, அழைப்பில முன்னேற சில முக்கியமான திறவுகோல்கள், the keys to move further in your calling. ஒரு அழைப்புல முன்னோக்கி போகிறதுக்கான சாவிகள். கதவீமே இதிரியட்டியான யதுரன்னு சொல்லாம வேற ஏதாவது சொல்லலாம். திறவுகோல், கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. கீவேர்டுக்கு என்ன சொல்லுவாங்க? முளக்கூறு கீ ඉදිරියට ඉදිරියට කැඳවීම ඉදිරියට යන්න යතුර තමයි ඒක. යතුර කිව්වනම් හරිනන්නේ ඒකට වචන තියෙනවන්නේ. ඒක තමයි බලන්න. තේරෙනවද මොකක්ද කියලා? ඉදිරියට කැඳවීම ඉදිරියට යන්න දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නා වූ යතුරු. கச்சிங்களா? அதுதான் பார்க்குறோம். அழைப்புக்குள்ள முன்னோக்கி போறதுக்கு. அதுல நாங்க முதலாவது பார்த்தோம், தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருப்பதுதான் அழைப்புல நாம் முன்னேறுவதற்கான வழிகள். කැඳවීම ඉදිරියට යන්න පළමුවනේ සුද්ධව අභිමුඛයේ සිටින අවශ්‍යයි. දෙවියන් වහන්සේගේ සුද්ධ අභිමුඛයේ ඉන්නට අවශ්‍යයි. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு சிங்களத்துல. என் லைஃப்ல உங்களோட லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கட்டாயமும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும். அதிகம் என்னோட சிறு வயதுல இருந்து தெய்வ பிரசன்னத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன். பிரசன்னம்ன்ற வர்ற பாட்டன் வந்துச்சுன்னா டக்குன்னு நான் எனக்கு கேட்ச் பண்ணிக்குவேன். ஆரம்பத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு டச் ஆகின பாட்டு ஒரு சிங்கள பாட்டு. என்ன தெரியுமா? ஒபிஷுத அபிமுகயே. இந்த பாட்டை பாடி பாடி அழுதுருக்கிறேன் பல நாட்கள். அது தமிழ்லயே மாத்திரேன் நான். தானே பேசுங்க. ஒபிஷுத அபிமுகே ரொம்ப நாட்கள் உண்டுதான். ஒபிஷுத அபிமுகயே மாரந்தி சத்துருவே ஏ மந்திரயே மகதி கருணாவசீகரணி. அதை தமிழ்ல கூட நான் மாத்துறேன். உந்தூய சன்னிதானத்தில் நான் அமர்ந்து. ஒவ்வொரு வார்த்தைகள் கூட ஒரு அழைப்புல முன்னோக்கி கொண்டு போகும். ஆமே. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பாடலை பிடிக்க வச்சாரு? ஏன் ஆண்டவருக்கு எனக்கு இந்த அழைப்போட சேருது? ஏன் எனக்கு இந்த ஆவிக்குரிய தலைவர்களோட இந்த ஸ்பிரிட் நல்லா செட் ஆகுது? ஏன் அவங்க எனக்கு பிடிக்குது? ஏன் வேதாந்தத்துல இந்த பைபிள் கேரக்டர் எனக்கு பிடிக்குது? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. ஒவ்வொன்றுக்கு நேராக கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு நகர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆமே. ஸோ ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோட வாழ்க்கையில மிக மிக முக்கியம். தேவ பிரசன்னத்துல இருக்கிறது தான் அழைப்பில் நம்ம முன்னோக்கி போறதுக்கான
முதலாவது காரியம் சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, அழைத்தவரை அறிந்து கொள்ளுங்கள். கெந்தவோ திவ்யான் வான்சேன தனக. அழைத்த தேவனை அறிந்து கொண்டாதான் අලික නම් උන්නෝකේ போக முடியும். කැඳවු දෙවියන් වහන්සේව අපි දැනගත්තොත් හරියාකාරයෙන් දැනගත්තොත් විතරයි අපි අපේ කැඳවීමේ ඉදිරියට යන්න පුළුවන් වෙන්නේ. அழைத்தவரை அறிந்து கொள்ளணும். ஒரு உவமை කියන සිංහලத்துல උපමා තලන්ත උපමාවේ එක්කෙනෙක්ට 10ක් දුන්නා. එක්කෙනෙක්ට 5ක් දුන්නා. එක්කෙනෙක්ට එකක් දුන්නා. තලන්ත 5 දීපු තැනත්තා ඒක වර්ධනය කරා තව 10ක් යනවා. තලන්ත 5 දීපු එක්කෙනා දෙගුණයක් කරා. තලන්තයක් හම්බුනේ එක්කෙනා ඒක පොළවේ යට තිබුණා. அவனுக்கு இருந்தது நிலத்துக்கு கீழே அந்த தாளந்த புதைச்சு வச்சிருக்கு இருந்தது ஒரு நெகட்டிவ் தாட். தேவனை குறித்து ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. ඔබ වැවෙන්නේ නැති තැනේ වපුරු මේ කපන්නව දෙවියන් වහන්සේනේ அப்படின்றான். ஒரு தாளந்த எடுத்துல புதைச்சு வச்சிட்டு அப்போ அவனுக்கு இருந்தது எல்லாமே தேவனை குறித்து தவறான எண்ணம். நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் அப்படின்றார். அப்போ அவனுக்கு இருந்தது தேவனை குறித்து தவறான எண்ணம். உங்களுக்குள்ள உண்மையான உங்களோட தேவனை அறிந்து கொள்ளணும். அவர் நல்லவர். ஆமென். யாத்ரா புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா மோசேயை முன்பதாக கர்த்தர் கடந்து போகும்போது கர்த்தர் the Lord that I am கர்த்தர் நானே கர்த்தராக இருக்கிறேன். அவர் இரக்கமும் நீடிய தயவும் மிகுந்த சாந்தமும் உள்ளவர். மோசே முன்பதாக வெளிப்படுத்துறது தான் யார் என்றதை. உமது கோபம் ஒரு நிமிடம் உமது அன்போ தலைமுறைக்கும். அது என்ன மோசேக்கு சொன்ன வார்த்தை அது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய நாட்களாக இருக்கிறதா. அப்போ அவருடைய குணாதிசயத்தை பாருங்க. அப்போ எங்களை அழைத்தவரை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அழைத்தவர் அறிந்து கொள்ளணும்னா அவர் எங்களை அழைப்பை கொடுத்துட்டு கண்டுபிடிச்சு செஞ்சு காட்டு. இல்ல දෙවියන් වහන්සේ එහෙම කරන දෙවියන් වහන්සේ නෙමෙයි. කැඳවීම දීලා කොමාරි ඇගේ කැඳවීම දැනගෙන ඉවර කරලා මට වෙන්නක් පාකෝ. එහෙම කෝට්ටු ගන්නලා තියාගෙන අපි බලාගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ නෙමෙයි. එතුමන් වහන්සේ කැඳවීමට මඟ පෙන්වන දෙවියන් වහන්සේ, කැඳවීමට අපි තුලම சக்திයක් වෙන දෙවියන් වහන්සේ. ஆமென். அவர் எங்களை அழைப்பு கொடுத்துட்டு எங்களுக்குள்ள இருக்கிறாரு. எங்களுக்கு பலனை கொடுக்கிறார் அந்த அழைப்பை செய்வதற்கு. உண்மையிலே செய்யப்போனா அந்த அழைப்பை நாங்கள் நிறைவேற்றிட்டு எங்கட பலத்தினால இல்லை, அவருடைய பலத்தினால. අපි කැඳවීම ඉෂ්ට කරන්නේ අපේ බලය නෙමෙයි. එතුමන් වහන්සේ අපි තුල ඉන්න නිසා එතුමන් වහන්සේගේ බලය. So what a wonderful Jesus. What a wonderful calling we have. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அழைப்பை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அழைப்பையும் காட்டுறாரு, அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு கொடுத்துக்கிற வழிகளை காட்டுறாரு, அதுக்கான கிருபையை கொடுக்கிறாரு, பாதுகாப்பை கொடுக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவரே எங்களுக்குள்ள வர்றாரு, அவரே வழி காட்டுறாரு, அவரே செய்து முடிக்கிறாரு. ஒரு கிரெடிட் எங்களுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அழைத்தவரை அறிந்து கொண்டா அழைப்பை நாம நிறைவேற்றலாம். மூன்றாவது, அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். Know your calling. உங்களுடைய கැඳවීම දැනගන්න. அதை நாங்க போன முறை பார்த்தோம். உங்களோட அழைப்பை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அழைப்பை அறிந்து கொள்வது? கோமத අපේ කැඳවීම දැනගන්නේ. ඒක අපි බැලුවා. අද நாங்க பார்த்தோம். ஜஸ்ட் மறுபடியும் நான் ஒருக்கா சொல்றேன். எப்படி எங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்வது? How to know our calling. எப்படி எங்களுடைய அழைப்பை அறிந்து கொள்வது? கோமத අපේ කැඳවීම අපි දැනගන්නේ. පළවෙනි දේ யோனா දෙවියන් වහන්සේගේ වචනය யோனாට ආවා. கர்த்தருடைய வார்த்தை வந்தது. தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் அப்படின்னு. முதலாவது உங்களுடைய அழைப்பை நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாம்னா பைபிளை நீங்க வாசிச்சாதான் நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு நேரா கர்த்தர் நடத்துவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு உந்துதலை கொடுப்பார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවනා විටදී එතුමන් වහන්සේ පොළඹීමක් දෙනවා. பொළம்பீமක්. அதெல்லாம் கண்டுக்கப்படாது. இவன் கண்ணை கட்டுப்பாரு. පෙළඹීමක් එනවා. කියවන විටදී. එතකොට මේක තමයි අපේ කැඳවීම කියලා දෙවියන් වහන්සේ පෙන්නනවා. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை வந்தது போலவே எங்களுக்கு வரும். என்ன? ரோமர் 12:3-8
Romans chapter 12 verse 13 to 8. රෝම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදය 3 ඉඳලා 8. එෆේසි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය 12 13. 1 කොරින්ති 12 28. Ephesians 4 12 and 13. 1 Corinthians 12 28. 1 கொரிந்தியர் 12 28. எபேசியர் 4 12 13. ரோமர் 12 3 ல 8. இந்த வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி உபவாசம் பண்ணும்போது அந்த இடத்துல வேதாந்தத்துல அழைப்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த அழைப்புகள்ல எது என்னுடைய அழைப்பு என்பதை கர்த்தர் உந்தி தருவார். இரண்டாவது, எப்படி என்னுடைய அழைப்பை நான் அறிந்து கொள்வது? කොහොමද අපේ කැඳවීම දැනගන්නේ? දෙවෙනි එක. ඔබ කොයි ආකාරයෙන්ද දැන් දෙවියන් වහන්සේට ඔබගේ තලන්ත ඔබ පාවිච්චි කරන්නේ? මේක ඔබේ කැඳවීමට මඟ පෙන්වන්නා වූ කරුණක්. நீங்க எப்படி இப்பொழுது உங்களோட தாளங்கள் எப்படி பயன்படுது, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க எப்படி இப்ப பயன்படுறீங்க, இது உங்களோட அழைப்புக்கு நேராக கை காட்டுற ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது, உங்களுடைய ஆவிக்குரிய தலைவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனம், அவங்க மூலமா கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார் உங்களுடைய அழைப்பு என்னன்னு. අනාගත වත්රු ඔබ පාලනය කරව සභා පාලකවරුන් තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරා ඔබගේ කැඳවීම මොකක්ද කියලා. ආමෙන්. ඒගොල්ලන්ගේ වචනය තුලින් අනාගත වචනයක් තුලින් දෙවියන් වහන්සේ ඔබත් සමග කතා කරා ඔබගේ කැඳවීම මොකක්ද කියලා. හතරවෙනි එක, நாலாவது, தரிசனம் மூலமா, சொப்பனங்கள் மூலமா, தெளிவான குரல் மூலமா ஆவியானவர் உங்களோடு பேசுவார். பக்கத்துல இருந்து சொல்லுவார். தரிசனம், சொப்பனம், சொப்பனம் தெரியாது. தர்ஷனය තුලින්, ස්වප්න තුලින්, ස්වප්න දර්ශනය තුලින්, ස්වප්න තුලින් දෙවියන් වහන්සේ කතා කරනවා. සුද්ධත්වයන් වහන්සේගේ කටහඬ, සුද්ධත්වයන් කතා කරන එක අපේ කනකට ඇවිත් ඉමීට එක්කෙනෙක් කතා කරනවා ඇඟෙනවා. මේ විදිහට දෙවියන් වහන්සේ අපේ කැඳවීම පිට மக பெண்ணும். இப்படி எங்களுக்கு ஆவியானவர் நம்முடைய அழைப்பை எங்களுக்கு காண்பிப்பார். தரிசனத்தின் மூலமா, சொப்பனத்தின் மூலமா, ஆவியானுடைய சத்தத்தின் மூலமா பேசுவார். எத்தனை பேர் இந்த நாள்ல வர்ஷிப் டைம்ல ஆவியானவர் ஏதோ ஒரு காரியத்தை பேசலாம், கீதேண்ட அத எத்தனை දෙවියන් වහන්සේ නමස්කාරණ කරන විට සුද්ධාත්ම වහන්සේ කතා කරා. යම් කිසි වචනයක් තුලින් කතා කරන්නේ නේද? ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். நாங்க காதுகளை திறந்தாலே அவர் எங்களோட பேச ஆரம்பிப்பார். அவருக்கு நேரா எங்களோட ட்ரக்கை நாங்க திருப்பிட்டாலே அவர் எங்களோட பேச ஆரம்பிப்பார். ஐந்தாவது பஸ்ஸனியக்க எப்படி எங்களோட அழைப்பை நம்ம அறிந்து கொள்ளலாம்? அப்பே හිතට එන්නා වූ burden, பரன்றது விட burden, பாரம், ஆத்துமாக்களை குறித்த பாரம். අපිට එන්නා වූ කුමන දේ කෙරෙහි අපේ ජීවිතයට කැක්කුමක් එන්නේ? අයියෝ, ඒකනට තාම දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය ගිහිල්ලා නැහනේ. ඒ වගේ අපිට බරක් එනවද? කැක්කුමක් එනවද? ඒකනට සුභාරංචිය කියන්න ඕනේ කියන පිපාසයක් එනවද? අපිට ඉන්නව පිපාසවල අප තුල ඇඟෙනව බර, ඒ දේ අපේ කැඳවීම කෙරෙහි මඟ පෙන්වනවා. எங்களுக்கு வர்ற பாரங்கள், ஐயோ இந்த ஜனங்களுக்கு ஆத்மா ரட்சிக்கப்படலையே, சுவிசேஷம் சொல்லணுமே, அது ஒரு ஆத்ம பாரம். என்னென்ன பாரங்கள் எங்களுக்குள்ள வருதோ, ஐயோ இந்த ஊழியக்காரங்க எப்படியா சப்போர்ட் பண்ணணுமே, இந்த ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும், அவருக்கான தாங்கி ஜெபம் பண்ணணும், என்ன பாரங்கள் வருதோ, இந்த பாரங்கள் மூலமாக உங்களோட அழைப்புகள் உறுதிப்படும். ஆமே, உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு பாரம் இருக்குதா? அப்ப இரக்கம் காண்பிக்கிறது. ஊழியக்காரங்க நல்லா ஊழியம் செய்யட்டும், நான் சின்ன சின்ன வேலைகளை நான் பொறுப்படுத்தி செய்யணும் அப்படின்னா ஒரு நிர்வாக ஊழியம் இருக்குன்னு அர்த்தம். பகிர்ந்து கொடுக்கிறது, இப்படி ஒவ்வொரு பாரங்கள் இருக்கு. துணை பக்கத்துல இருந்து உங்களோட பைபிளை தூக்கிட்டு வரேன் பிரதர், கிட்டாரை நான் தூக்கிட்டு வரேன் பிரதர், தூக்கிட்டு வரீங்களா? துணை ஊழியர்கள், சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி. அப்போ இப்படி என்ன பாரம் உங்களுக்கு வருது? ஐயோ அவரே கிட்டார் தூக்கிட்டு வராரு, அவரே அடிக்கிறாரு, அவரே ஒன் பண்றாரு, இது நான் பண்றேனே. சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி. என்ன பாரம் உங்களுக்கு வருது? இது உங்களோட அழைப்பு கூட உங்களோட வழிகாட்டுறதாக இருக்கும். ஐந்தாவது. ஆறாவது,
எந்த வேதாகம கேரக்டருடன் உங்களோட மனம் ஸ்பிரிட் ஒத்து போகுது. අයවෙනිදේ බයිබලේ සුභ මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කුමන කතාපාක් තියෙනවා චරිතය කුමන චරිතයත් එක්ක ඔබගේ ජීවිතය ගැලපෙනවද නැත්නම් කුමන චරිතෙන් ඔබ ගොඩක් කැමති ඒ දේ ඔබගේ කැඳවීමට මඟ පෙන්වනවා. උදාහරණයක් කවුද වචනේ කැමති? බයිබලයේ මොන චරිතයද ඔබ කැමති? යෝනාව. යෝනා මේ මාළුවේ බඩේට යෝනා நான் சொல்றானே யோனான்னு அது யோனா சொல்லி கொடுத்த கதையில කිසිම දෙයක් දන්නේ නැද්ද මෙයාට බයිබලය ගැන? අනිවාර්ය කතා කරනවා. අදද කතා කරන්නේ නැත්නම් මීට කලින් කතා කරනවද? அந்த வீட்ல வச்சு ப்ரே பண்ணக்குள்ள வரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா பிரதர். இங்கே வந்தானே பேசிட்டானே. பல வருஷமா பேசிட்டு இருக்க மாதிரில நான் பார்த்தேன். நான் யோசிச்சேன் இவங்க எல்லாம் கூப்பிட்டு இவனோட பாஸ்டருக்கு நன்றி செலுத்தணும்னு யோசிச்சேன். இல்ல பிரதர் என்ன வீட்ல வந்து ப்ரே பண்ண கொஞ்சம் வந்தாங்க பிரதர். දෙවෙනි වර්ෂයේ ස්තුති කරා. මම හිතුවා බලන්න යන සභාපාල පාස්ටර්ව කතා කරලා යට ස්තුති කියලා කියන්න ඕනේ කියලා. වර්ෂිප් ටයිම් එකේ මම ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන විදිහට අපි නමස්කාර කරන්න අවශ්‍යයි. ඒ විදිහට ඔයගොල්ලන්ව හොඳට මඟ පෙන්වලා තියනවා කියලා මම සතුටු වුණා. මෙහෙම කියපු ගමන් මට ෂොක් දැනෙනවා. මේ අපි තුන්දෙනා යනවා පොඩි එක්කෙනා යනවා. මෙයා හදිරෙන්නේ. යා පාස්ටර් කෙනෙක් වගේ අනිපස්සේ කතා කරේ. දර්ශනත් දැකලා දිනවා දැන් ඇටලස් දර්ශනත් ගොඩක් දෙවෙනොත් කතා කරලා දිනවා ඒක. ඉතන முக்கி நான் வழி நடத்துற ஒரு பிள்ளைகள் கண்ண மூடி இப்படி வர்ஷிப் பண்ணாங்க. மூக்க நோண்டிக்கிட்டு ட்ரெஸ் இதாக்கிக்கிட்டு கக்குசு ஓடிக்கிட்டு அடிக்கடி இப்படி தான் இருக்கீங்க. இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஊழியக்காரன் நன்றி செலுத்தணும்னு அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான் வந்திருக்கா. அதுதான் ஊழியம். பெற்றுக்கொள்றத என்ன உங்கள்கிட்ட இருக்குதோ அது நீங்க இருக்கிற இடத்துல நீங்க போய் விதைக்கணும். ஆமே. உங்களை கத்தர் சும்மா ஐயோ 2 கஷ்டப்படுறேன் இங்க இருந்து அங்க கொண்டு வர அப்படின்னு நினைக்கிறீங்க. கத்தர் வந்து நோக்கம் இல்லாம யாரையுமே இங்கே அலக்கழிக்க மாட்டாங்க. கத்தர் பிள்ளைகள் அலக்கழிக்கிறோட வேலையா இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போ, இங்க இருந்து இங்க தூக்கிட்டு போ. நான் யாரும் உனக்கு தெரியும் உனக்கு சொந்த வீடு தரது முன்னாடி கொஞ்சம் நாய் மாதிரி அல விடுவார் ஆண்டவர். நோ யூ ஆர் கால்டு. நீ அழைக்கப்பட்டவன். ஆமே. அழைக்கப்பட்டவங்களை கத்தர் எந்த இடத்துக்கு கொண்டு போனா அந்த இடத்துல வெளிச்சம் தான். உண்மைக்கு நான் சொல்றேன். நான் எந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல எல்லாம் ரோட் போட்டிருக்காங்க புதுசா. மனைவியோட வீட்டு பக்கம் போனேன். அந்த ரோட்டுக்கு ஃபுல்லா கான்கிரீட் போட்டாங்க, காப்பட்டே போட்டாங்க. ஃபுல்லா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் காப்பட் போட்டாங்க. நீங்க வந்தீங்கல்ல, நீங்க மேல வந்தது 1 கிலோமீட்டர், அது மட்டும் தான் உடைஞ்சிருக்கு. அதுலயும் அரைவாசி கான்கிரீட் போட்டாங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா மாக்காந்தையில இருந்து காப்பட் போட்ட இடம் இருக்குது. முந்தி காப்பட்டே கிடையாதுங்க. நம்ம மாமனார் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அந்த காப்பட்லயே கஷ்டப்பட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் தான் மேல வந்துச்சு. காப்பட் இல்லாட்டி அந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. காப்பட்டெல்லாம் நான் போற இடத்துல இருக்கல. மீக்கணுவில கான்கிரீட் போட்டாங்களா? போட்டாங்க. நான் வந்த பிறகு வரது முன்னாடியா எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வெளிச்சம். ஆமே. நீதிமான்கள் நிமித்தம் பட்டணம் பொய்க்கு சொல்லல, உண்மையாக சொல்றேன். வார்த்தை மாறாது. சில நேரத்தில் ஆண்டு வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக என்னை கொண்டு போய்கிட்டு இருக்காரு தெரியல. எல்லா இடத்துக்கும் நீங்க கர்த்தருடைய பிள்ளையா, நீங்க போற இடம் செழிக்கும். ஆமே. அந்த இடத்துல உங்களோட வெளிச்சம் போகணும். என்னைய குறித்து சொல்லலை, உங்களை குறித்து தான் சொல்றேன். நீங்க இருக்கிற இடத்துல ஒழுங்கா ஜெபம் பண்ணி உண்மை உத்தமா வாழ்ந்தீங்கன்னா, சாட்சியோட வாழ்ந்தீங்கன்னா உங்க நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. உங்க மூலமா என்ன நடக்கணுமோ உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யுங்க, தெரிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி கிரியைகள் நடக்கும். அதான் அழைப்பு. முன்னோக்கி போறீங்க, தெரிஞ்சதை கொண்டு போய் விதைங்க. ஹாப்பி. இந்த இடத்துல இருந்து போய்
யாராவது ஒரு புதிய ஆத்மா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கிறீங்களா? நீங்க 1 2 3 4 5 யோகானா கூட இத்தனை வருஷமா இருக்கு, வர்ஷிப் பண்ணவே இல்லை ஒழுங்கா, தலையை சொல்லிக்கிட்டு முடிய சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருக்க பிள்ளைகள் நல்லா கத்தருக்குள்ள பிரசன்ஸ் இருந்தாங்க. மழுங்கிடுச்சுங்களா? பாருங்க, இதுதான் அறுவடை, இதுதான் அந்த ஊழியம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்க கொண்டு விதைக்கிறீங்க, அந்த இடத்துல முளைக்க ஆரம்பிக்கும். எந்தெந்த இடங்களுக்கு போறீங்களோ இதுதான் கற்றுக்கொண்டதை போய் விதைங்க. சொல்லி கொடுக்கறத சொல்லுங்க அவங்களுக்கு. ஐயோ பிரதர் சொன்னதை நான் எப்படி காப்பி கேட் பண்றது? நானே காப்பி கேட் அடிச்சு தான் வர்றேன். எப்படி? கர்த்தர் எப்படி சொல்றதை நான் காப்பி கேட் அடிக்கிறேன். உங்களுக்கு சாதுய சிறந்த சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டு ஆண்டர் சமூகத்தில் வச்சுட்டேன். இதில் எதை நான் கரெக்ட் பண்ணணும், எது உங்களுக்கு ஏற்றமா பேசணும் பேசுறேன். எனக்கு நியமிக்கப்பட்ட கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளைகள் இருக்கு. நீ இந்த 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 டாக்டரின்ஸ், இந்த உபதேசங்களை நீ ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை நான் வந்து இன்னொரு தீர்க்கதரிசி மூலமா கற்றுக்கொண்டிருப்பேன். அதை கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பாணியில, எனக்கு ஏற்ற வடிவமைப்புல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். யாருமே சொல்ல முடியாது என்னுடைய பிரசங்கம் யாருக்கும் மண்ணாங்கட்டி ஆண்டவரத்துல வராம ஒண்ணுமே வராது. ஸோ உங்களுக்கான உரிமை இருக்கு. என்ன வார்த்தை ரிலீஸ் பண்ணணும் அதை தைரியமா நீங்களே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தாராளமா கொடுக்கலாம். நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன். உங்கள மாதிரி தைரியம் நீங்க மற்ற பாஸ் தான் வைக்கிறதுன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. அது உங்களோட ஆவிக்கு தெரிஞ்சா போதும். அது உங்களுக்கு தெரியும் யாருக்காவது வந்தது. அதே மாதிரி எனக்கு தெரியுது எங்க இருந்து வந்துச்சு. இது எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுதான். ஒரு சில ஆவிக்குரிய தீர்க்கதரிசிகள் மூலமா புத்தகத்தை நான் கற்றுக்கொண்டது. அதோட என்னுடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களை இணைத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு போடுங்க. ஆமே, அப்போ அதை பாராட்டு கொடுக்கும். அதுதான் ஊழியம். ஸோ உங்களுடைய බයිබලේ කුමන චරිතයක ඔබගේ සිත සෙට් වෙනවා. ඉවරක යෝනා இப்ப கேள்விப்படுறா யோனா வச்சு. யோனா හැර වෙන කවුරුද දන්නවද? බයිබලේ ගන්න. கிறிஸ்டியனாக ඉතින් கிறிஸ்டியன்ද තාත්තා අම්මා නෑ දෙවියන්වහන්සේ දන්නවද? දන්නවා. ගොඩක් අය බයිබලේ කියවන්නේ. බයිබලේ කියවුවොත් තමයි දෙවියන්වහන්සේ කතා කරන්නේ. දැන් දෙවියන්වහන්සේ දුන්නනේ අද. ඒවත් එක්ක එකතු වෙලා යාඥා කරනවා. ඒවත් එක්ක එකතු වෙලා යාඥා කරනවා. හරි? எந்த பைபிள் கேரக்டரோட எங்களுக்கு ஒத்து போகுதோ அது எங்களோட அழைப்பு கை காட்டும். உங்களுக்கு சிலர் டேவிடா, அப்ப அவருக்கு அவருடைய வாழ்க்கை வாசிச்சு பாருங்க, சரித்திரத்தை வாசிச்சு பாருங்க. அவர் எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயன்பட்டாரு, ஊழியம் செஞ்சாரு. மோசேயோட அவங்களுக்கு ஒத்து போகுதா? இயேசு சுவாமியோட ஒத்து போகுதா? அவர் என்ன ஊழியம் செஞ்சாரு அதை பாருங்க. அப்ப உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. எந்த பைபிள் கேரக்டரோட உங்களுக்கு ஒத்து போகுதோ அதுக்கு ஏற்ற விதமா கர்த்தர் உங்களோட அழைப்பை வைத்திருக்கலாம். 7வது, உங்களுக்குள்ள இருக்கும் ஆவியானவர் அந்த அழைப்புக்கு நேரம் ஒரு உந்துதலை கொடுப்பார். உங்களுக்குள்ள ஆவியானவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். ඔබ තුල ඉන්නා වූ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ මඟ පෙන්වයි, ඔබට ස්ථිර කරයි, தாவூர் කරයි, ඔබගේ කැදවීම මොකද කියලා. உங்களோட அழைப்பு என்ன என்பது குறித்து ஆவியானவர் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பார். ஸோ இதுதான் நாம் இதுவரைக்கும் நாம பார்த்துருக்கிறோம். போன சண்டே ஞாயிற்றுக்கிழமை ப்ரொஃபட்டிக்கலா ஒரு சில விஷயங்களை நாம பார்த்தோம். அழைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்றது, அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ நாம பார்க்க வேண்டியது, இப்போ அழைப்பை குறித்து எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? அழைப்புல அடி எடுத்து வைங்க. அழைப்புல முன்னேறதுக்கான அடுத்த வழி, உங்களோட அழைப்புல நீங்க அடி எடுத்து வைங்க. ஸ்டெப் இன்டு யோர் காலிங். ඔබගේ කැඳවීමේ ඔබ අඩිය ඉස්සරහට යන්න. පෙරට යන්න. අඩිය පෙරට යන්නද නැත්නම් පෙරට යන්න? කැඳවීමේ පෙරට යන්න. தெரியாத ஒன்று பேசும்போது எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? வார்த்தை அந்த கேள்விப்பட்டே இல்லை. கதவிமே பெருட்டு வேண்ட அழைப்புல முன்னோக்கி போங்க. அழைப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கர்த்தர் வழிகாட்டி இருக்கிறாரா? இப்ப ஒண்ணு செய்யறீங்க, அதுல பலன் வருதா?
உற்சாகமா செய்யுங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக டைம் எடுங்க. எனக்கு ஒவ்வொரு வென்ஸ்டேஸ்லையும் வந்து ஆரம்பத்தில் இந்த ஊழிய அழைப்புக்குள்ள வரது என்பதா எனக்குன்னு ஒரு 20 யூத்ஸ் பையங்க இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வென்ஸ்டேஸில் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கணும். வென்ஸ்டேஸில் சர்ச்சால் ஒரு நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸை அடியில் வச்சுட்டு நான் ப்ரொஃபட்டிக் சைடில் அவங்களுக்கு கொடுப்பேன். டீச்சிங் லவ்வை பற்றி பேசுவேன், அங்கேருந்து நேராக ப்ரொஃபட்டிக் போயிடுவேன். லவ்வை பற்றி பேசுனா தான் முகத்தை திருப்பாங்க என் பார்ப்போம். அவன் அப்படி தான் பிடிச்சேன். நான் என்ன பொய்யெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சேன்னு தெரியுமா? முதலாவது யூத்ஸை கையில் கொடுத்துட்டாங்க. 20 பேர், யாருமே தெரியாது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் போகணும், இந்த யூத்ஸுக்கெல்லாம் நீங்கள் தான் பைபிள் ஸ்டடி கொடுக்கணும், அதில் உருவாக்கணும், நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும். அதை படிங்க. நோட்ஸை பார்த்தா நோட்ஸுக்கு அவனோட வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமே இல்லை. நோட்ஸில் இருக்கும் பாவ மன்னிப்பு, பரிசுத்தத்தை பற்றி இருக்கும், அதை பற்றி பேசினான்னா தொக்க போட்டுட்டு இருப்பாங்க. ட்ரக்கே மாற்றினேன், ஜோம் பண்ணேன். அதிகாலையில் 2:30 மணிக்கு எழுதி முழங்கால் நிற்பேன், நல்லா அறிக்கை செய்வேன், ஸ்தோத்திரம் பண்ணேன், கர்த்தரை நமஸ்கரிச்சேன், வார்த்தையை வாசித்து தியானிப்பேன். ஆண்டவரே எனக்கு என்ன பேசினாலும் அதை கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்லுவேன். முதலாவது ஆரம்பிச்ச டாபிக் என்ன தெரியுமா? எப்படி லவ் பண்ணுவது. அப்படிதான் ஆரம்பிச்சேன். லவ்ல தான் முதல்ல ஆரம்பிச்சேன். என் வயிற்றில் கேட்ட வரை அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். எதில் ஆரம்பிச்சான்னு கேட்டது லவ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அவங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் இன்டென்ஷன் ஆகும், இங்கே என் மேலே திருப்ப போகணும். அடே இவர் நம்மால் என் லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அப்படி சொல்லும் போது ஆமாண்ணா என்ன அவனுக்கு அப்படிதான் அடே உங்களுக்காக நான் எவ்வளவெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குடா. லவ் என்ன பார்த்தீங்கன்னு ಪ್ರೇಮೆ ಆಲಯ ಆದರೆ ಆಲಯಕ್ಕೆ ನಾನೇ ಆದರೆ ಆದರಯ ಸುಂದರ ಪರದ ಕೀಕಿಸಿದ ಸಮ ಯಾರಾದು ಬಾಂಡದನೋಡ ಆದರೆ ಹೇಗೆ ಅದನ್ನ ಕಿತ್ತನೋಡ ಕಥಾಕರ ಯೂತ್ ಸೆಟ್ಟೆಡ ಕಥಾಕರ ಕೊಳಂಬೆಯಿಂದ ಕೂಡ ಹೇಗೆ ಕಥಾಕರ ಪಟಂಗತ್ತದ ಮತ್ತೆ ಕ್ಲೋಸ್ ಇದೆ ಪಟಂಗ க்ளோஸ் செய்யப்பட்டாங்க தமிழ் தூண் நாம வந்த தேவாலிகா க்ளோஸ் ஆன பிறகு தான் அவங்க வெளிநாட்டில் அவங்களுக்காக 12 மணி நேரம் அந்த வென்ஸ்டே பேசுறதுக்காக 5 மணி நேரம் அவன்கிட்ட சமூகத்தில் அதிகாலையிலிருந்து அந்த பிரசன்னோட போவேன். அவங்களுக்கு கொண்டு போகிற வார்த்தை ரொம்ப தான் முழங்காடுன்னு ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும். கிட்டார் எடுத்து ஒரு பாட்டு படித்தா போதும் பேசுவாங்க அந்நிய பாஷை. அப்படி இன்னைக்கும் அவங்கள என்னை ஃபோன் பண்ணி மரியாதை அண்ணே அப்படின்னு பேசுகிறாங்கன்னா காரணம் அன்னைக்கு கத்தர் கொடுத்த அந்த பர்சன்ஸ் தான். கொஞ்சம் குழுவுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. இன்னைக்கும் கிளம்புக்கு போயிட்டோம்னு சொன்னால் தேடி வந்து பார்ப்பாங்க. கொஞ்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. உங்களுக்கு இப்போ அதுதான் செய்யணும்னு கத்தர் வலியுறுத்திட்டாரா, அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கு நீங்கள் கொடுக்குற பவர் என்ன, அதுக்கு எவ்வளோ முழு மூச்சை பலப்படுத்துறீங்க, அதை எவ்வளவு நீங்கள் உண்மையோட செய்கிறீங்க. அழைப்பில் அடி எடுத்து வைங்க. பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க ஐயோ இன்னைக்கு அதை இதுதான் செய்யணுமா, என்ன இருக்குதோ செய்யுங்க. ஆண்டவர் வந்து உருவாக்குற காலத்துல உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார். நல்லா வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்கும் காலத்தில் ஜட்ஜ் பண்ண மாட்டார். உங்களை உருவாக்கும் காலத்தில் உங்களை தண்டிக்க மாட்டார். உருவாக்கும் காலத்தில் உங்களை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அழைப்புக்குள்ள வந்ததுக்கு பிறகு போனீங்கன்னா கொந்தளிப்பா விடுவார். யோனாக்கு அழைப்பு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு மாறி போனா கொந்தளிப்பு வரும் வாழ்க்கையில. ஆனா அழைப்பே தெரியாம முன்னுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது பலன் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார், வழிகாட்டுவார், ஆலோசனை கொடுப்பார். கெந்தவீம දැනගත්තාම පස්සේ අපි මග ඇරලා යනකොට දෙවියන් වහන්සේ යෝනාගේ ජීවිතේ කරපු විදියට සුනාමියේ இவகிட்ட தந்த புயல் என்னது? புரவி. புறாவி வந்து புறாவிட்டு போயிடுச்சு. அப்படியே சமுத்திர வழியை வந்து பராண்டிட்டு போயிடுச்சு. அப்படியே பராண்டிட்டு. ஸோ කැඳවීම දැනගත්තාන් පස්සේ දෙවියන් වහන්සේ ඇර වෙන දේවල් කරන්න යනකොට ප්‍රශ්න එනවා. නමුත් කැඳවීම කෙරෙහි කැඳවීම කරුණු කොටගෙන කැඳවීම තුල කැඳවීම උදෙසා ගමන් කරනකොට දෙවියන් වහන්සේ අපිව ශක්තිමත් කරනවා. දෙවියන් වහන්සේ අපිට උදව් කරනවා. දෙවියන් වහන්සේ අපිට කියා දෙනවා. He teaches. கற்றுக் கொடுப்பார். ஸோ
அப்படி போகும்போது உங்களை ஐயோ நான் தப்பு பண்ணிட்டனோ, இந்த ஊழியம் செய்யும் வேற ஊழியம் பிரதர் சொன்னாரு அழைப்புல மாறிட்டா, உருவாக்கும் காலத்துல முன்னோக்கிட தேடிக்கிட்டே போ. அழைப்பு மாறினா கூட உன்னை சரியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமே. ஏன்னா அவர் உன்னுடைய தேவன். ஆமே. உன்னை அழைத்தவர் அவர். அவர் சரியா நடத்துவார். சில பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லா பயம். வாழ்க்கை ஃபுல்லா பயம். என்ன தெரியுமா? அழைப்பு மாறிடுமோ, ஆண்டவர் பிரியப்படுத்த விட்டுருமோ, நரகத்துக்கு போயிடுமோ, அப்படியே சொல்லிக்கிட்டே போக வேண்டியது நரகத்துக்கு. பயத்தை தூக்கி போடுங்க. பயம் பிசாசுனால வருது. பயம் யாரால வருது? பிசாசு. யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன்? பயத்தை பிசாசு அனுமதிச்சான். நினைச்சது நடந்துருச்சு. அவருக்கு ஒரு பயம், என் பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்களோ, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்களோ, பயம். பயத்து நிமித்தமா நடந்துச்சு. பயம் பிசாசுனால வருது. பயம் வந்துச்சுன்னா புறம்பே தள்ளுங்க. பயம் வந்துச்சுன்னா குழப்பம் வரும். குழப்பம் வந்தா பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா வாழ்க்கை நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லாத காரணம் சாத்தான். ஸோ சாத்தானை புறம்பே தள்ளிங்கன்னா பயம் போயிடும், பிரச்சனைகள் ஒழிஞ்சிடும். ஸோ பயத்தோட இந்த அழைப்பு சரியா, செய்யணுமா, இது செய்யக்கூடாதா, ஐயோ இவங்களுக்கு என்ன செய்ய வரேன், தெரிஞ்சதை செய். இப்போ கூட நான் சில நேரங்களில் பாட்டு பாடும்போது பிள்ளைகள் இருக்கு, பிரசங்கம் பண்ணும்போது வாய் கொளறி வேற ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடுது. சில நடக்குதா இல்லையா? நடக்குது. கண்ணு காணாமல் இருக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவரும் உருவாக்குற காலத்துல கண்ணும் காணாம மாதிரி விட்டுருவார். பாவங்கள் இல்லை, சில நம்ம விடுறதான உருவாக்கப்படுற காலத்துல நாம் செய்கிற விடுறதான சின்ன சின்ன விஷயங்களை கத்துறத மைண்ட் பண்ண மாட்டாங்க உருவாக்கும் காலத்துல இருக்கும்போது. ஸோ அழைப்புல அடி எடுத்து வைங்க. ඔබ කැඳවීමේ පෙරට යන්න. පෙරටුවට යන්න. පෙරටුව යන්න. කැඳවීමේ පෙරටුව යන්න. පෙරටුව යන්න අවශ්‍ය නම් அடி எடுத்து வைக்கணுமா இருந்தா நீங்க ஸ்விம்மிங் கத்துக்க விருப்பப்படுறீங்க. ஸ்விம்மிங் පීනන්න පීනන්නට යනවා. පීනන්න ඉගෙන ගන්න කැමති. පීනන්න ඉගෙන ගන්න කැමති නම් මුලින් වතුරට බහින්න ඕනේ. ஸ்விம் பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தண்ணியில் இறங்கணும். நிலத்துல வந்துக்கிட்டே எப்படி நான் நீந்த தெரியாது, எப்படி நான் நீந்த தெரியாது. ගඟ බලාගෙන එළිය ඉඳගෙන අඩේ මට පීනන්න බෑනේ, කොහොමද මම පීනන්නේ? ඉන්න පුළුවන් දෙන්න. පීනන්න ඕන මුලින් ගඟට පයින්න ඕනේ. දනිසිතරම තියෙන වතුරට හරි මොනවද පනින්න ඕනේ පොඩි. ඊට පස්සේ නේ පීනන්න එක බලාගෙන පුළුවන්. காரணம் ஓட்டணும் பிரதர். அத்தனை எனக்கு எப்போ வெஹிக்கிள் தருவார்? மறமாட்டேமா லைசன் எடுப்ப. லைசனுக்கு எக்ஸாமே எழுதல. அது எப்படி உங்களுக்கு வெஹிக்கிள் வரும்? ஒன்று செய்யணும், மறந்ததுக்கான முதல் கட்டத்தை நீங்க செய்யணும். அழைப்புல செயல்பட துவங்கும் போது அதுக்கேற்ற கிருபையும் கூட வருமா? ஆமே. நீங்க அழைப்புக்குள்ள போகும்போது தான் கிருபை கூட வரும். என்ன அழைப்பு இருக்குதோ அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் முதலாவது. அப்ப கிருபை உங்களோட வாழ்க்கையில கூட வர ஆரம்பிக்கும். வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோசுவா பத்தே අතර 9. யோசுவா අතර 9. யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியரின் கால்கள் என்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. யோசுவா 4:9. யோசுவா 4:9 පොඩ්ඩක් කියන්නම්. யோர்தானின் நடுவிலும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியன் கால்கள் நின்ற இடத்திலே யோசுவா 12 கற்களை நாட்டினான். அவைகள் இந்நாள் மட்டும் அங்கே இருக்கிறது. இப்போ யோர்தான் பிளந்துகிட்டு அடுத்த கட்டம் போகணும். யோர்தான் நதி ஜனங்களை கூட்டிக்கிட்டு போகணும். யோசுவா நின்று ஐயோ ஆண்டவரே இது எப்படி நடக்கும்,
என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கல. கர்த்தர் சொன்னாரு, காலை முதலாவது தண்ணியில வை. உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிற ஆசிரியர் காலை வச்சாங்க, அது பிளந்தது. ஆமே, பிளந்த உடனே அதுக்கு பிறகுதான் 12 கற்கள் எடுத்து யோசுவா அந்த இடத்துல நாட்டுறார். நேற்று தினத்துல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். என்ன வீடியோனா, மோசே ஐயா குறித்ததான அனிமேஷன். அதுல செங்கடலை பிளந்து மோசே தீர்க்கதரிசியை கோலை பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளாக அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. நல்லா கவனிங்க, இட்ஸ் ரெவலேஷன். ஒரு செங்கடல் பிளந்திருக்கு, செங்கடலுக்கு ஜனங்கள் வர்றாங்க, 30 லட்சம் ஜனங்கள். செங்கடல் முன்னுக்கு நிற்கிது, எப்படி போறோன்னு தெரியல. மோசை எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களை கொள்றதுக்காக கூட்டிட்டு வந்த இந்த பார்வன் துரத்திட்டு வர்றான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு, மோசே பயப்படாது, கோலை நீட்டினார். கோலை நீட்டோன்னா செங்கடல் 2 அப்படியே பிறந்து அவங்களுக்கு நடந்து போறதுக்கு வழி உண்டு பண்ணுச்சு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, வழி இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார். இது ஒரு ப்ராபசி. நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வழி தெரியலையா, கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்வார், எப்படி செய்வார்னு கர்த்தர் வழி உண்டாக்குவார். ஆமே. இப்போ வழியில் நடந்து போறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போய்கிட்டு இருக்க நேரம் பார்வோனுடைய சேனை என்ன பண்ணுதுன்னா, இப்போ இவங்களை பின்தொடர்ந்து வர்றாங்க. சமுத்திரத்துக்குள்ள எல்லா இஸ்ரவேலும் போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனதா, இஸ்ரேல் எம்பா இஸ்ரேல் කෙනෙක් වන්ද හැමෝටම එම්බා ඉස්රේල් නේද கேட்டிருக்காரு. இஸ்ரேல் ජනතාව දැන් රතු මූද දෙපා කරලා තියෙවිත් ඒගොල්ලන් ඒ තුලින් ගමන් කරනවා. දැන් පාරුවන්ගේ සේනාව ඒගොල්ලන්ගේ පන්නනවා පිටිපස්සට පිටිපස්සෙන් පන්නනවා. செங்கடலுக்குள்ள போறாங்க. இஸ்ரவேல் ஜனம் 30 லட்சம் பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்வோனுடைய சேனை பின்னுக்கால துரத்திக்கிட்டு வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்துட்டாங்க. ஆனா பார்வோனுடைய சேனை டோட்டலா செங்கடல்ல மூழ்குது. சில வேளையில உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்களை ஒரு சில காலத்துக்கு மட்டும் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? அந்த நிரந்தரமோட வாழ்க்கை அளிப்பதற்காக. ரெவலேஷன். நான் யோசிச்சேன், ஏன் ஆண்டவர் இந்த பார்வோன் சேனைய இதுக்குள்ள வர விட்டாரு? பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே டமாரம் செங்கடல் முடிச்சுன்னா அங்க இருந்து மோசே வருவியா சொல்லிருக்கலாமா, முடியாதா? மோசே ගමන් කරනවා ඉදිරියේ. ලක්ෂ 30ක ජනතාවක් රතු මුද දෙබා කරමින් මැදින් යනවා, ගමන් කරනවා. ගමන් කරලා ඒගොල්ලන් ඒ පැත්තට ගියාන් පස්සේ රතු මුද ජොයින්ට් වෙනවා. ඒම තියලා ඒ පැත්තේ ඉඳලා දැන් පාරුව මේ පැත්තේ ඉන්නේ, මෝසේ ඒ පැත්තේ ඉඳලා දැන් ඉන්න බෑනේ එහෙම කියලා කියන්න පුළුවන් තිබුණා. නමුත් දෙවියන් වහන්සේ එහෙම කරේ නැහැ. රතු මුද බෙදලා තිබ්බේ. ඉස්රායල් ජනතාව භාගයක් ගියා. තව භාගයක් යන්න ඕනේ. දැන් පාරුවන්ගේ සේනාව පිටිපස්සෙන් ඒගොල්ලන්මුත් රතු මුද දෙබා කරා තියෙද්දි ඒක ඇතුලේ ඒගොල්ලන්මුත් ගමන් කරනවා. හැබැයි භාගයක් යන විටදී ඉස්රායල් ජනතාව එළියට ආවා. දෙවියන් වහන්සේ සියලු දෙනාම පාරුවන් සේනාව විනාශ කරා. ඇයි? මේ ඉස්සලම දෙවියන් වහන්සේ ඒක බාලා ඒගොල්ලන්ට ඉන්න බැරි විදියට කරන්න දෙන්නා. එහෙම කරා නම් பார்வோனுடைய சேனை விநாச වෙන්නේ නැහැ. ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையை எப்படி செய்வார்? சில நேரம் உங்களோட வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்து வர பண்ணுவார். அது உங்களை ஐயோ 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 அப்படின்னு இருக்கும் உங்களோட வாழ்க்கையில. ஆனா நீங்க கடந்து முடிஞ்ச பிறகு உங்களோட வாழ்க்கையில அது நிரந்தரமா மாறும். ஆமே. அது ஒரு சில கால நாட்களுக்கு மாத்திரமே உங்களை பின்தொடர் வர காரியங்களாக இருக்கும். போராட்டம், பிரச்சனை, பண பிரச்சனை, சூழ்நிலை எல்லாமே சரவணேஷன். உங்களுக்கு பின்தொடர்ந்து வர போராட்டங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான பத்திரங்கள். ஆமே. அவர் நிறைவாக இருந்து நடத்துவார். ஸோ உங்களோட அழைப்புல அடி எடுத்து வையுங்க. எதையும் தாமதம் பண்ணாம முன்னோக்கி போக ஆரம்பிங்க. எளிய தீர்க்கதரிசி சொல்றார் ஆண்டவர் பார்த்து, போதும் ஆண்டவரே, இயேசுபேல சேலஞ்ச் பண்ணி நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் கொண்டு போட்டேன். இப்ப அவன் என்னைய தலையை வாங்குறது தேடுறான்.
நான் இப்போ ஓடுறேன், போதும் ஆண்டவரே. எளிய தீர்க்கதரிசி சொல்றாங்க. கர்த்தர் சொன்னாரு, எலியாவே, பாகாலுக்கு தலை வணங்காத 7000 தீர்க்கதரிசிகள் இன்னும் இருக்கிறாங்க. 7000 தீர்க்கதரிசிகள் இன்னும் இருக்கிறாங்க. என்னைக்கு போதும்னு சொல்றீங்களோ, என்னைக்கு முடியாதுன்னு சொல்றீங்களோ, கர்த்தர் உங்களோட இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டு வர ஆரம்பிச்சிருவார். என்னைக்கு எளிய தீர்க்கதரிசி போதும்னு சொன்னாரோ, எலிசா தீர்க்கதரிசி கர்த்தர் ஆரம்பிக்க, பயன்படுத்த, காண்பிக்க, அவரோட ஸ்டோரி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதில் அடி எடுத்து வைங்க. போதும் ஆண்டவரே, முடியாத ஆண்டவரே, கஷ்டம் ஆண்டவரே சொல்லாதீங்க. இருக்கிற வெள்ளத்தோட கிதியோனை பார்த்து சொல்ல, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆண்டவர் மேலான ஒன்றை பெற்றுக்கிட்டு காத்திருந்து, முதலாவது ஒன்றை என்ன இருக்குது அதை வச்சு நீ செய். ஆண்டவர் கேட்கிறாரு, ஐயோ 5000 மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, உங்களுக்கு என்னத்தை நான் கொடுப்பேன், எதை நான் கொடுப்பேன்? போனா களைச்சு போயிடுவாங்களே, 3 நாள் பிரயாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, போனா களைச்சு போயிடுவாங்க. சிஸ்டர் கேட்கிறாரு, இவங்களுக்கு என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. உங்களிடத்துல என்ன இருக்கிறது? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா, ஐயோ ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்கள் செய்யணுமே, எத்தனை மாவை பசையணும். 5000 பேருக்கு மாவு பசை ரொட்டி சுடுறோம். எப்படி இருக்கும்? சுடுவீங்களா? 10 பேர் வந்தாலும் முக்கிடும். நாக்குது, ஐயோ ஏன் தான் வந்தாங்களோ, 10 பேர் ரொட்டியை சுடுங்களா. இப்ப சோறாக்கறனா ஆக்கிடலாம், ரைஸ் குக்கர்ல வச்சாச்சு, எடுத்துடலாம். எங்களுக்கு ரொட்டி தான் விருப்பம். 10 பேர் சொல்றாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒருத்தன் 3 ரொட்டி கறி சாப்பிட்டாலும் 30 ரொட்டி சுடணும். பெண்டு நிமிந்துடும் உங்களுக்கு. அதை போட்டு பெனஞ்சி உருட்டி எடுத்து எண்ணெயை போட்டு அதை தட்டி, என்னோட சேர்த்து 2 பேர் ரொட்டி தட்டினாங்களே எங்க வீட்டுல. நம்பிக்கையோட நான் பிரேயர்ல இருந்தேன். என் மனைவி பிள்ளையோட இருந்தா, எல்லாம் பெனஞ்சி வச்சுட்டு வாங்கி சொன்னாங்க, ரொட்டியை சுட்டுறீங்களா அப்படின்னு. சரி பார்க்கலாம் விட்டுட்டேன். இப்போ குசினிக்கு 2 பேர் போயிட்டேன் ரொட்டி சுடுறதுக்கு. ரொட்டி மாவு குழி குழியா இருக்கு. 5 ரொட்டி 6 ரொட்டி குழி இருக்கு. ரொட்டிக்கெல்லாம் சூடாக்கியாச்சு, பற்ற வச்சு கொடுத்துட்டு வந்தேன். ரொட்டியை எடுத்து குழி எடுத்து ஒன்று பரோட்டா சுட ட்ரை பண்ணுது. அதுல நல்ல நேரம் போனேன், இல்ல அது ரொட்டிக்கு தண்டனை காரணம். போதும்னு சொல்லாதீங்க ஆண்டவர். ஆமே, முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. எபிரேயர் 10:29. அடுத்தது உங்களோட அழைப்பிட முன்னேறதுக்கு அடுத்த இன்னொரு காரியம், කැඳවීමේ ගමන් කරන්න ඉස්සරහට ගමන් කරන්න. අනිත් Hebrew පොතේ 10:29. Hebrews chapter 10 verse 29. Hebrews chapter 10 verse 10:29. sorry. எபிரேயர் 10:29. எபிரேயர் පොතේ 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்ய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபை நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அனைவரும் நேரம் அடுத்த கீ என்ன தெரியுமா? உங்களை அழைச்சது தேவனுடைய கிருபையினால. ආණ්ඩව දෙවියන් වහන්සේ අපේ කැඳවේ එතුමන් වහන්සේගේ කරුණාවේ. ආමෙන්. බැගි නම් හිතයි. මෙයා නෑ. කායිද වගේ නම් මෙයා. බැගි සේත් එක තමයි යාට තියෙන්නේ. පවුල් 3ක ළමයි එනවා. ඔයයි මෙයා වෙන ඔක්කොම ගිහින්. ඔව් මේ නන්දගේ. ඔයගොල්ලෝ ඔක්කොම එකම පවුලේ. එකම කීයතුලේ. ගෙදර ගිහින්. දෙවියන් වහන්සේ අපේ කැඳවේ එතුමන් වහන්සේ කරුණාවේ.
ஆமே. ஆண்டவர் நாங்க நல்ல தகுதியானவனா இருக்கிறபடினால எங்களை அழைக்கல. ஆண்டவர் நாங்க தகுதியானவனா இருக்கிறனால எங்களை அழைக்கல. இஸ் வெரி டேலண்டடா, அவனை தேர்ந்தெடுப்போம் இல்ல. ஆண்டவர் ஒரு கிருபையினால் ஒருத்தன் அழைச்சு அவனை தகுதிப்படுத்துகிறார். சாதாரண பேதுரு அந்திரேயா மீன் பிடிக்கிறவங்க, என்ன டேலண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு? மீன் பிடிக்கிற டேலண்ட் தான் இருந்துச்சு. மீன் பிடிக்கிறது மனுஷரை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம். விட்டுட்டு வா, மனுஷரை பிடிக்கிறா மாத்திர அழைச்சி தகுதிப்படுத்தினார். தகுதியானவனை அழைக்கல, அழைச்சவனை தகுதிப்படுத்துகிறார். அழைப்பு தேவனுடைய கிருபை. ஆமே. அந்த அழைப்பு தேவனுடைய கிருபையினால வந்தது. ரோமர் 9ஆம் அதிகாரம். රෝම පොතේ 9 වෙනි පරිච්ඡේදය. දෙවියන් වහන්සේ අපිව කැඳවේ කරුණාවෙන්. එතුමන් වහන්සේ කරුණාවෙන්. තලන්ත තියෙන නිසා දෙවියන් වහන්සේ අපිව කැඳවේ නැහැ. අපිව කැඳවලා එතුමන් වහන්සේ තමන්ට තමන්ගේ කැඳවීම ඉෂ්ට කරන පිණිස අපිට එතුමන් වහන්සේගේ බලය දෙනවා. ආමේ. රෝම 9ාம் அதிகாரம். රෝම පොතේ 9:10. क्या? दायला. नमेने परिच्छेदे दाय वचनය. එපමණක් නොවේය. එක්කෙනෙකු නිසා එනම් අපේ පිය වූ ඊසාක් නිසා රෙබේකා ගර්භණී වූ කල්හිද ඒ තාක් දරුවන් නොඉපිද යහපත්ව අයහපත්ව නොකර සිට කල්හිද ක්‍රියා නිසා නොව කැඳවන තැනන් වහන්සේ නිසා තෝරා ගැනීමේ ප්‍රකාරයට දෙවියන් වහන්සේගේ නියමය ස්ථීර වන පිණිස වැඩිමහල්ලා பாலயா சேவைයට කරන්නේයි ඈට කියන ලද්දේ. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. ஒருத்தனை கர்த்தர் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்தப்பட்டவனை அழைக்கல, அழைச்சவனை தகுதிப்படுத்துகிறார். அது எல்லாமே அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆமே. எங்கள் அழைப்புல முன்னேறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு அம்சம் உபவாசம். அழைப்புல நீங்க முன்னாடி போகணுமா? அடிக்கடி ஆண்டோடைய பாதத்துல நீங்க உபவாசம் பண்ணிச்சோம்னா, ஏன்னா உபவாசம் நீங்க ட்ரக்ல போய்கிட்டு இருக்கிறோம்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு உதவும். உபவாசம் නිරාරය. නිරාර යාඥා කිරීම දෙවියන් වහන්සේගේ කැඳවීම මාර්ගයේ මම ගමන් කරනවද නැද්ද කියන දේ අපි තුල ස්ථිර කරන්නට අවශ්‍යයි. நம்ம அழைப்புல தான் போய்கிட்டு இருக்கிறோமா என்றத உபவாச ஜபத்துல எங்களோட சரீரம் ஒடுங்கிரும், மாம்சம் ஒடுங்கிரும், ஆவி பலன் அடைஞ்சிரும். நீ ட்ரக்ல தான் போறீங்களா இல்லையான்றத உபவாச ஜபத்துல நீங்க கண்டறிஞ்சுக்கலாம். உபவாச ஜபத்துல நீங்க இருக்கும்போது உடைய மாம்சம் ஒடுங்கிரும், ஆத்துமாவும் ஆவியும் கொஞ்சம் பலன் அடைஞ்சிடும். கர்த்தர் பக்கமா அப்படி பலன் அடைஞ்சோன்னு நீங்க அழைப்புக்குள்ளாக வருவதற்கும் சரியான ட்ரக்ல இருக்கிறீங்களா நிதானிக்கிறதுக்கும் அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆமே. யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனா இப்ப அழைப்பை விட்டு வெளியில திரும்பி போறாரு. அழைப்பை விட்டு வெளியில போறாரு, கப்பல்ல இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. யோனா 1:17. யோனா පොතේ පළවෙනි පරිච්ඡේදය 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வாயிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். யோனா පොතේ 1:17 කියුවා. කියවන්න සිංහලෙන්. තවද ස්වාමීන් වහන්සේ යෝනා ගිලින්න මහා මත්ස්‍යයක පත් කළසේක. යෝනා වනහි දවල් 3ක්ද රාත් 3ක්ද මත්ස්‍යයක බඩේ සිටියේ. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யோனா தவஸ் 3 நிராரை හිටියා. கட்டாய உபவாசம்.
யோனா மீண்ட வயிற்றுல இருக்கிறாரு. மீண்ட வயிற்றுல இருக்கிறாரு. யோனா என்ன பர்கர் சாப்பிட்டாருப்பா? சாப்பிட்டுருப்பாரா? தலை பெட்டிக்கா நம்மளுக்கு என்ன தெண்ட படத்துல கண்ட சொல்லியிருப்பாரா? இல்ல. கட்டாய ஃபாஸ்டிங். சாப்பிடணும். என்ன சாப்பிடுறது தெரியுமா? மீண்ட வயிற்றுல இருக்க கக்கா தான் சாப்பிட்டுருக்கணும். இல்லாட்டி அவரை சுற்றி இருந்து பாசியை தான் சாப்பிட்டுருக்கணும். யோனா தான் படத்துல இன்னே බඩතුල මොනාරි කැම කන්න පුළුවන්ද? බර්ගර් එකක්. KFC chicken එකක්. කනවනම් මාළුවගේ කක්ක තමයි කන්න දෙන්නේ. ඇයි බඩේ හිටියේ? බඩේ හිටියේ? ඇයි කැලක් ගත්තම සොසේජස් වගේ. ඇයි දන්නවද? මාළුවව මේ யோனாව ගිලින තරම් මාළුව විශාලයි. யோனாவை வயிற்றுல வச்சிர அளவுக்கு மீன் பெருசு. இஸ் மேபி a whale. அது வந்து ஒரு திமிங்கலம். திமிங்கலத்துக்கு என்ன சிங்களத்துல? சலமஸ். தலமஸ். தலமசா. என்னடா ஈப்ரு பாஷைல வந்து தலமசா. தல்மசா. தல்மசா. ஐயோ. තල්මසා. මේ සමුද්‍රයේ විශාලතම මාළු ඇටට ඉන්නේ තල්මසා. එනිසා මම හිතන විදිහට තල්මසා තමයි මෙයාව ගිලින්න ඇත්තේ. தல்மசாக்கு வந்த சோதனை பார்க்கணும். அந்த திமிங்கலத்துக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? நீ அவனை மென்னு துப்பிடக்கூடாது, உள்ள முழுங்கிடவே கூடாது, வாயிலே வச்சு பபுள்கம் மாதிரி மென்னுக்கிட்டே இருக்கணும். அது மெல்ல முழுங்காம விழுங்க முடியாம அதுபட்ட பாடு 3 நாள். அதுக்கு அடுத்த கட்டம் வர்றேன். கட்டாய கம்பல்சரி ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்க்கு பிறகு 3 நாள் இரவு பகலும் இருக்காது. பைபிள்ல வாசிட்டு வந்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல தலையை வந்து பாசி நெருக்கிச்சான் 3 நாள். சொல்றாரு, ஐயோ மீன் எங்கெங்கெல்லாம் போகுது, டே கபோதி போகாதடா, அங்கெங்கெல்லாம் மீன் போகுது, சுத்தி சுத்தி ஆழத்துக்கு போகுது, தண்ணி வந்து பொட்டமா இருக்கு, சுனாமி மாதிரி. அப்படி மீண்ட வைத்துள்ளுக்க තල්මසයි බඩ ඇතුළනේ මාළුවේ එක තැන මම මෙතන ඉන්නම් පුතෝ යා මම හිටපන්. මාළුවගේ වැඩේ කරා. මාළුවා විදිහට ගමන් කරන්න පටන් ගත්තා. පැසිෆික් ඕෂන් එකේ ඇවිල්ලා පොඩි ජම්ප් එකකුත් දාන්න ඇති. யோனா ஜம்ப்னு போய் கட் பண்ண பண்ணி பாருங்க. மீன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணே மீனுக்கு சொல்ற வரைக்கும் வாயில வச்சிருக்கணும், விழுங்க முடியாது. யோனாவை බඩ විතරේ තියාගන්න පුළුවන්, ගිලින්න බෑ, කන්න බෑ. සාමාන්‍යයෙන් තල්මසා මේ සී ලයන් නෝ කනවා, සී ලයන් ඩොල්ෆින් නෝ කනවා, ලොකු જાති මාළු වර්ග කනවා. කට ඇතුළට ගියාන් පස්සේ මොනවද වෙන්නේ? දිරාපත් වෙනවා නේ. யோனாව දිරාපත් කරන්න බෑ. තියාගෙන ඉන්නකොට බඩ ඇතුලේ කොහොමද? දැන් ඔයාට මම චොක්ලට් කැල්ලක් දෙනවා. රස බලන්න බෑ, ගිලින්නත් බෑ, එළියේ තුප්පු කරන්නත් බෑ. තුප්පු විසික් කරන්නත් බෑ. විසික් කරන්නද යා? තුප්පුරද? මේ විසික් කරන්න. කටෙන් ඉවතර දාන්නත් බෑ. විසිය මුදින්නේ. ගිලින්නත් බෑ, චොක්ලට් එක රස බලන්නත් බෑ, විසික් කරන්නත් බෑ. කොහොම ඇති දෙන්නා? ඒකට කන්නකම ඉන්න පුළුවන් නේ. ඒක තමයි තල්මසාට තුනේ. யோனாව දැන් තියන් ඉන්නවා බඩ ඇතුලේ. ගිලින්නත් බෑ. තල්මස බඩ කොට මාර යුද්ධයක් යන්නේදී බඩ ඇතුලේ. ඔය යන්නේ බබා ඔබ මේ පැත්තට වරෙන් කපනවා. නේ කොයිද මේ යන්නේ? බැස්සරගෙන ඉවරයි කොහොමද දිරාපත් වෙනවා. எவ்வளவு போராட்டம் பாருங்க மீனுக்கு. வயிற்றுல இருக்கிறான் 3 நாள் கம்பல்சரி ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் ஈட்ட பாசை யோனா தேக்க யோனா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை தவஸ் 3 நிராரைந்தா நின்ன யோனா 3 நாட்கள் இரவும் பகல் உபவாசம், கம்பல்சரி உபவாசம், சாப்பிடுறது வழி இல்ல. உபவாசத்துல இருக்கும்போது இப்போ வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். සිංහලෙන් එකල යෝනා මත්ස්‍යයාගේ බඩේ සිට මත්ස්‍යයා කියලා තියෙනවා. තමාගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේට යාඥා කරමින් මෙසේ කීවේ. උපවාස ජීවෝ මට ට්‍රැක් කළා கொண்டு வரது உதவி செய்யும். නිරාර යාඥාව ඔබගේ කැඳවීමට
கதவிமே கமன் கரන්නட்ட மக பயமாய். ஹல்லேலூயா. உபவாசம் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே யோனா மனம் திரும்பினான், உபவாசித்தான், வார்த்தையை நம்பினான், பலன் கொண்டான். அவன் போய் பிரசங்கம் பண்ணதுல என்டையர் வில்லேஜ் எழுப்புதல் அடைஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஏன்? உபவாசம். உபவாச ஜெபம் உங்களை பாதகமான வழிகள் இருந்து சரியான ஒரு ட்ராக்குக்குள்ள உங்களை கொண்டு வரும். 5வது, உங்களோட அழைப்புக்குள்ள நீங்க போறதுக்கான முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அழைப்புல போறதுக்கான கீ என்ன? கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. Meditate the word of God. දෙවියන් වහන්සේගේ වචනය මෙනෙහි කරන්න. මෙනෙහි කරන අපිට දෙවියන් වහන්සේ තියලා දෙන්නා වූ තබලා තියනා වූ කැඳවීම තුළ අපි ගමන් කරන්නට පුළුවන්. யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு யோனாவுக்கு. ரைட். எரேமியா 1 அதிகாரம். எரேமியா பலවෙනි පරිච්ඡේදය 6. Jeremiah chapter 1 verse 6 to 10. Jeremiah. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே 10 வசனம். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்ட